வெல்கம் டு ஃப்ரீ டைம். இன்னைக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். முதலாளி இருக்கிறார் பாருங்க. கடையில பேர் என்ன மாதிரி லொகேஷன் எல்லாம் சொல்லுங்க. சர்பான் ஹேப்பி ஹோல். வேற கடையில பேர் சர்பான் ஹேப்பி ஹோல். என்ன போ தெரியுமா? அந்த திருச்சிடி. திருச்சிடி மெடிக்கல் ரோட். திருச்சிடி ரோட் மெடிக்கல் ரோட். மெடிக்கல் ரோட் திருச்சிடி. கினியாக போற சைடு திருச்சிடி ஜங்ஷன்ல இருந்து கினியாக போற பக்கம் வந்தோம்னா ஒரு 50 மீட்டர்ல 50 100 மீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம இப்ப வந்திருக்கோம். அவர் பஸ் இருக்கிறாரு. ஒரு இதுல என்னென்ன வகையான ஜூஸ்கள் இருக்குது, கிரீம் ஐட்டம் இருக்குது. இந்த பாருங்க ஒரு லிஸ்ட் பாருங்க என்னென்ன ஐட்டம் இருக்குது. நம்ம அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். பலுடா இருக்கு, பம்பாய் ஜூஸ் கிடக்கு, அடிப்பற ஜூஸ் கிடக்கு, லாம்பழ ஜூஸ் கிடக்கு, ஃப்ரூட் சலாட் கிடக்கு, அப்புள் ஜூஸ், ஐஸ் மைலோ, காஜு ஐஸ்கிரீம் கிடக்கு, ஜெலி ஐஸ்கிரீம் இருக்கு, லாம்பழ ஜூஸ் கிடக்கு, அன்னாசி ஜூஸ் கிடக்கு, அடுத்து பலுடா, ஃப்ரூட் சலாட், சோக்லேட் மில்க் ஷேக் கிடக்கு. இது வந்து ஸ்பெஷல் வந்த ஸ்பெஷல் ஐட்டம்னா என்னது? 3 ஐஸ்கிரீம் இருக்கு, ஃப்ரூட் சலாட் இருக்கு. 3 ஐஸ்கிரீம்ல உண்டு, ஃப்ரூட் சலாட்டோட தான் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. வசதிகள் இருக்குது. வாங்க பின்னுக்கு ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி கூட அமைச்சு வச்சிருக்கிறார். சின்ன பிள்ளைகள் வந்தாங்க பின்னுக்கு போறதுக்கு. வாங்க பாப்போம். நல்ல விரும்பக்கூடிய இடம், நல்ல காற்றோட்டமான சூழல், அதை கொஞ்சம் பார்ப்போம். இயற்கையோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கவர் மாதிரி இருக்கும். மாங்காய் இருக்கு, மாங்காய் கவர் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வேணும்னா மாங்காய் பிச்சு தரலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் அடிப்பாரு. முஞ்சில் இருக்கு, முஞ்சில் இருந்து நீங்க விரும்பினா சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகள் ஆடலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். இதுக்கு வந்து ஃபெமிலியா வந்தா அழகான சில ராகத்தை இருந்து நல்ல காத்தோட்டமா இப்ப இதுக்கு இந்த ஃபெமிலியா வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். நல்ல சூடான இதா இருக்கிறதால இது நல்ல மரந்தடிகளோட நல்ல ஒரு இயற்கையோட இருக்குது. ஐஸ்கிரீம் இருக்கு, மேல 2-3 இதுக்கு பழங்கள் போட்டிருக்கேன். 3 வகையான ஐஸ்கிரீம் நினைக்கிறேன். இது வந்து ரோஸ் கலர்ல ஒன்று இருக்கு. மேலே சாக்லேட் இது போட்டிருக்காங்க, பானி, சாக்லேட் பானி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 3 வகையான ஐஸ்கிரீம். அது வந்து ரோஸ் கலர், இது வந்து மேங்கோ ஃப்ளவர் நினைக்கிறேன். இது வெனிலா கலரில் இருக்குது. அதோட பழங்கள் ஆப்பிள், பைனாப்பிள் அதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இது என்ன மாதிரி இருக்குது? அட்டு தந்திருக்காரு. மேலே ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறாரு. கீழே நிறைய ஃப்ரூட் ஐட்டங்கள்லாம் போட்டிருக்கிறார். அதை நாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல மாவு போல நல்ல மென்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கீழே பழம் போட்டிருக்கிறாரு. பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையில் அன்னாசி கடிப்படுது, ஆப்பிள் கடிப்படுது, பனானா இருக்குது. எல்லாம் சேர்ந்து கடிப்படுறதால நல்ல ஒரு டேஸ்ட், இப்போ நல்ல ஒரு பிள்ளை ஒன்று கொடுக்குது. இல்லை விலையும் வந்து பரவாயில்லை, விலையும் சீப் ஆகிக்குது. இந்த என்வாயன்மெண்ட்டும் நல்லா அழகாக இருக்குது. குடும்பத்தில் வந்து சாப்பிடலாம், ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக அழகாக வந்து சாப்பிடலாம். சிங்கிளாக இருந்தாலும் வந்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வெயிலுக்கு சாப்பிட்டு பாருங்க. இப்போ நாம் இந்த ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 2 வெரைட்டிக்கு 2 மாதிரி கிளாஸ் ஸ்டைல், 2 மாதிரி கிளாஸ் வேற வெரைட்டியில் கிளாஸ் தந்திருக்காது. ஒரே வெரைட்டினா ஒரே கிளாஸ் வரும். இப்போ இருக்கிறோம் வெளியால் அவர் கடைக்கு பின்புறம் நல்லா டெக்னிகேஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் இதில் பகல்லையும் இதில் வெயில் படாது. வேலை பகலில் கூட இதுக்கு வெயில் படாத மாதிரி தான் அந்த கூடாரம் போல் இருக்குது. ஸ்பெஷல் போட்டு நல்லா படர்ந்துருக்குது. அதனால ஒரு மாமரம் நல்லா அழகா கூடாரம் போல இருக்குது, இயற்கையாக இருக்குது. பக்கத்தில் தென்னை இருக்குது, வாழை வச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.